அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்தாலே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதனால் அவர் கைது செய்யப்பட்டார், அதே நேரத்தில் இதை நான் காமெடியாக பார்க்குறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் தன்னுடைய ஆக்ஷனை தொடங்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. இது ஆக்ஷனா இல்லை காமெடியா, ஏன் கைது செய்யப்பட்டார், இதுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற அரசியல்கள் என்ன, மற்ற கட்சிகள் எப்படி பார்க்குறாங்க, பலவற்றையும் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக நம்ம அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். உதயநிதி கைதும் பின்னணி அரசியலும். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகஸ்ட் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெண் வன்கொடுமை தடுப்பு பிரிவில் தாவேக்காவுடைய மகளிர் அணியினர் கொடுத்த அந்த புகாரின் பெயரில் தஞ்சை போலீஸார் கைது செய்து தஞ்சாவூரும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. காலையில் 11 மணிக்கு இது நடந்தது. இன்னொரு பக்கம் இதை கண்டித்து திமுகவினர் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரிஞ்சிக்க முடியும். சில இடங்களில் பெரும் பரபரப்பு. அதாவது தஞ்சாவூர்லாம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் தாவேக்கா, ரெண்டு தரப்பையும் சமரசம் செய்கிற மாதிரி இடையில போலீஸார். சில இடங்களில் பரபரப்பு அதிகரிக்க காவல்துறையினர் அவங்கள ஒடுக்க. அதில் பாருங்கள், இந்த காட்சிகளை பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியும். திமுகவில் எடுத்துக்கிட்டோம்னா அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி இது சர்வாதிகார போக்கு அப்படின்னு தாவேக்காவை கண்டிக்கிறாரு. முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு அவருமே கண்டிச்சிருக்காரு. இப்படி பலர். ஆனால் இங்கே தாவேக்கா சைட்லேருந்து உதயநிதி ஸ்டாலின் பேசியது தவறு அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. கண்டனங்கள். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த கைது அப்படின்னு பார்த்தோம்னா, சுருக்கமாக தஞ்சாவூரில் விவசாயிகள் ஆதரவாக மேகதாதுல கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் அணை கட்டுவது கண்டிச்சும், இங்கே பாஜக காங்கிரஸை எதிர்த்து ஒன்று கூட பேசாத தாவேக்கா சிஎம் அப்படின்னு இதை கண்டித்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி நேற்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க தஞ்சாவூரில் திமுகவினர். உதயநிதி ஸ்டாலின் தான் தலைமை. அங்கே அவர் பேசுகிறப்ப முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜயை தகாத முறையில் ஆபாசமாக அவர் பேசினார். குறிப்பாக அந்த கூட்டத்தில் நடிகை த்ரிஷா அவர்கள் பெயர் ஒழிக்கப்பட, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பேசியது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது தான் புகார். சோஷியல் மீடியாக்களில் அந்த வீடியோ ஏங்க ஒரு முன்னாள் துணை முதலமைச்சர் அவர் இப்படி பேசலாமா? அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அதை தான் ஏங்க இவர் உதயநிதி இல்லை ஆபாச நிதிங்க அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் தோழர் திரு பே சண்முகம் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவருமே கண்டிச்சிருக்காரு. பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் இப்படியான பேச்சை கண்டிக்கிறேன் அப்படின்னு உதயநிதியும், இன்னொரு பக்கம் அவர் கைது தவறு அப்படின்னு தாவேக்கா அரசாங்கத்தையும் ரெண்டு பேரையுமே கண்டிச்சிருக்காரு. அதே நேரத்தில் இங்கே தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், ஏங்க சட்டப்பேரவை கூடுகின்ற நேரத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படி கைது செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. தாவேக்காவிலையும் நிறைய பண்ணியிருக்காங்க. ராணிப்பேட்டையில் அட்டாக்லாம் நடந்திருக்கு பத்திரிகையாளர்கள் மீது அப்படின்னு தாவேக்கா அரசாங்கத்தை விமர்சிச்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் திரு KN நேரு, ஏங்க ஒரு பெண் அமைச்சர் தாவேக்கா அமைச்சர் அவங்களுடைய ஆடியோ விவகாரம் அதில் அவங்க பேசியது மிரட்டியது ஆபாசமாக இல்லையா, அவங்க மேலாம் நடவடிக்கை இல்லையே அப்படின்னு அட்டாக் பண்ணுறாங்க. ஏங்க முதலமைச்சருடைய ஸ்பீச்லேயும் கூட அவர் முன்னாள் முதலமைச்சரை கடுமையாக அவர்லாம் விமர்சிக்கலையா, அநாகரிகமாக பேசலையா அப்படின்னு திமுகவினர் தெரிவிக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் நையாண்டியாக பேசியிருக்காரு, ஆனால் எங்கேயும் அநாகரிகமாக பேசலை அப்படின்னு தாவேக்காவினர் தெரிவிக்கிறாங்க. இப்படி இரண்டு தரப்புமே கடுமையாக இந்த விஷயத்தில் மோதிக்கிட்டு இருக்காங்க. அரசியலில் அனல் வீசிக்கிட்டு இருக்கு. சரி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் கணக்குகள் எப்படி இதை பார்க்குறாங்க திமுக தாவேக்கா, எப்படி கொண்டு போக போகிறாங்க? நாளை சட்டமன்றத்தில் விஜய், இன்று சிறையில் உதயநிதி, இருவரின் கணக்கு என்ன? இந்த கைதை நான் காமெடியாக தான் பார்க்குறேன். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஜோக்கர்கள், டம்மி முதலமைச்சர், இந்த ஆட்சியே பயப்படுகின்ற ஆட்சி, பாஜக அரசாங்கம் கூட சொல்ல தைரியம் இல்லாத ஆட்சி. நான் அங்கே பேசுனது இவை எல்லாவற்றையும் தான். ஆனால் வெட்டி ஒட்டி எப்படி ரீல்ஸ் போடுறாங்களோ அதே மாதிரி என்னுடைய பேச்சை திரிச்சிருக்காங்க. இதை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன் அப்படின்னு இந்த கைது நடவடிக்கை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் கொடுத்துருக்காரு, பேசியிருக்காரு. அதே நேரத்தில்
முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர் எடுத்த அற்புதமான ஆக்ஷன் காட்சிங்க இது, பாருங்க இனிமே தான் இருக்கு கேமு அப்படின்னு கொண்டாடுறாங்க தாவேக்காவினர். என்ன நடந்துட்டு இருக்கு, ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பின்னணி கணக்குகள் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் கூடுகின்ற நேரத்தில் திசை திருப்பும் செயலாக தாவேக்கா இப்படி பண்ணுறாங்க. ஒன்று, விவசாயிகளுடைய பிரச்சனை, மேகதாதுல அணை கட்டும் முயற்சி கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம், பாஜக எதிர்ப்பும் இல்லை டிவிகேக்கு, காங்கிரஸ் எதிர்ப்பும் டிவிகேக்கு இல்லை, இங்கே கூட்டணியை கவுத்துருவாங்களோ அப்படின்னு பயம், அங்கே அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது ஆட்சிக்கு எதிராக நடந்துருவாங்களோ பிஜேபி அப்படின்னு பயம். ஸோ இந்த பிரச்சனை எல்லாவற்றையுமே உதயநிதி ஸ்டாலின் திமுக கையில் எடுத்து களமாடுது. நாளைக்கு சட்டமன்றம் கூட இருக்கின்ற நேரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது. அதில் இறங்கி உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் பண்ணுறப்ப இது எல்லாமே முதலமைச்சருக்கு விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்தும். இதனால தான் திசை திருப்புறாங்க அப்படின்னு முதல் அட்டாக் வைக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் ஸ்கோர் செஞ்சார். அதுக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியல சிஎம் விஜயால். உடனே வீட்டில் போய் படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து தான் அவர் பேசினார். இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லையும் திமுக உதயநிதி ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு தான் இப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ரெண்டாவது புகாரை வாசிக்கிறாங்க திமுக சைடில். மூன்றாவதாக இங்கே டெல்டா பகுதிகளில் திமுகவுக்குன்னு வலிமையான கோட்டையாக தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. தஞ்சாவூர், திருவாரூர் பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றியிருக்காங்க. தஞ்சையில் 2 தொகுதிகள், தஞ்சாவூர், கும்பகோணம் தாவேக்கா வெற்றி அடைஞ்சிருக்கு. கும்பகோணத்தில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான். இன்னமும் இங்கே டெல்டாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 35லேருந்து 40 தொகுதிகளில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 தொகுதிகளுக்கு மேலே திமுக வலிமையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொந்த மாவட்டம் திருவாரூர், நாகை, இந்த டெல்டா மாவட்டங்களே கலைஞர் அவர்களுடைய வழியில் அவருடைய பேரன் உதயநிதி வராரு அப்படின்னு ஒரு எமோஷ்னல் கனெக்டையும் இதில் அவங்க முன்னிறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி எல்லா வகையிலையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் கையில் எடுத்து இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லி, இந்த தமிழ்நாட்டு பிரச்சனை இதற்கு 2 தேசிய கட்சிகளுமே பாஜக, காங்கிரஸ் எதிராக இருக்காங்க, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக உதயநிதி இருக்காரு அப்படின்னு அந்த ஒரு கருத்துருவாக்கத்தையும் அவங்க நரேட்டிவையும் செட் பண்ணாங்க. ஆல் இண்டியா அரசியல்லையும் 2 தேசிய கட்சிகளுக்கும் ஒரு அடி கொடுக்கலாம், இங்கே டிவிகேவுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அரசியல் களம்ங்கிறது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு தான் மாறுது. அதில் உதயநிதி அவர் இறங்கி ஸ்கோர் பண்ண இதை ஒரு வாய்ப்பாக எதிர்கட்சியாக தலைவராக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும். இப்போ கூட எம்எல்ஏக்கள் கூட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் தான் முன்னெடுத்தார். திரு KN நேரு அறிவிப்பு கொடுத்தாரு, கொறடா, சட்டமன்ற கொறடா. ஆனால் இதுக்கு முன்னாடி பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் தான் இப்படியான அறிவிப்புலாம் கொடுப்பாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தப்படுறாரு. இது எல்லாமே திமுகவுடைய ஒரு கணக்காக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல நிறுத்திட்டு அப்படியே தாவேக்கா சைடு பனையூர் வருவோம். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும், திரு விஜயை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த அரசு தனிப்பெரும்பான்மையை பெறலை, கூட்டணி ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அதிக எம்எல்ஏக்களை மக்கள் வாக்களித்து விஜய் அவர் மேலே நம்பிக்கை வச்சு வெற்றி பெற வச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கையை அதிகரிக்கணும். அதே நேரத்தில் குறைந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறதால திமுக கொடுக்கின்ற குடைச்சல்கள், முக்கியமாக உதயநிதி ஸ்டாலினை அவங்க தீவிரமாக முன்னிறுத்துவது, அதற்கு வாய்ப்பு தர மாதிரி அனுபவமின்மையால் சில அமைச்சர்களுடைய அவங்களுடைய செயல்பாடுகள், அது இன்னொரு பக்கம் நெகட்டிவாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ தொடர்ந்து திமுக தாவேக்காவுக்கு அனுபவம் இல்லை, தாவேக்கா அமைச்சர்கள் சரியில்லை, தாவேக்கா அரசாங்கம் சரியில்லைன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை உடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, அதற்கான வாய்ப்புகள்லாம் அவர் மூலமாகவே வந்தது. ஆட்சி கவிழ்ப்பு, சதி அப்படின்னு அந்த புகார், இன்னொரு பக்கம் டாஸ்மாகில் அந்த ரெய்டு, அதுக்கு முந்தைய கரூர் விவகாரம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நெருக்கிட்டு இருந்தாங்க. அதாவது திமுகவுடைய அரசாங்கம் அப்படின்னு, முந்தைய அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் தான் அப்படின்னு இப்படியாக பதிலடியை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் கரெக்டாக உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த தஞ்சாவூர் ஸ்பீச்சு, தஞ்சாவூரில் விவசாயிகளுக்கு ஆதரவாக கொஞ்சம் அவருக்கான ஹைப் கிடைச்சது, ஸ்கோர் செஞ்சார். ஆனால் அந்த ஒத்த வார்த்தையால் டோட்டலாக அந்த ஒரு கோல் மேட்சே மாற்றிருச்சுங்கிற மாதிரி உதயநிதிக்கு பேக் ஃபயர், பின்னடைவை ஏற்படுத்திருச்சு. இப்போ அதை கையில் எடுத்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும்
இன்னைக்கு செய்திகள் என்ன வருது, ஒரு பெண்ணை தவறாக பேசிட்டாரு, அவதூறாக பேசிட்டாரு, ஆபாசமாக பேசிட்டாரு. அப்போ டோட்டலாக அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்த இமேஜும் டோட்டலாக டேமேஜ் ஆகும். ஆனால் டிஎம்கே சைடில் என்ன சொல்கிறாங்க, ஏன் சிஎம் அப்படி டேஷ் போட்டு பேசலையா அப்படின்னு இவங்க பதிலடி கொடுக்குறாங்க. அவர் மீது எதுவும் இல்லை, ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அப்போ பயப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் தாவேக்கா சைடில் சிஎம் எந்த இடத்திலும் அநாகரிகமாக பேசினதில்லை, நையாண்டியா கூட பேசியிருக்காரு, ஆனால் அநாகரிகமாக பேசினதில்லை அப்படின்னு பதிலடிகளும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இரண்டு சைடுமே ஒரு அரசியல் கணக்கோடு போகிறாங்க. குறிப்பாக பட்ஜெட்டு, தாவேக்காவுடைய முதல் பட்ஜெட்டு வாசிக்கப்படுகின்ற நேரத்தில் இது ஒரு முக்கிய ஒன்றாகவும் பார்க்கப்படுது. நம்ம இந்த இடத்துல ஒன்று பார்க்கணும், திமுகவில் திருமதி கனிமொழி பவர் கூடணும், திரு உதயநிதி ஸ்டாலின் பவர் கம்மியாகணும், அவங்க இவர் அவுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் தாவேக்கா சைட்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க. அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூட பேசியிருந்தார், கனிமொழி அவங்களுக்கு தான் அந்த தலைமை தாங்கக்கூடிய பவர்லாம் இருக்குது அப்படின்னு. அந்த ஒரு உள் முரண்பாடை ஏற்படுத்தலாம், ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ அதை வலுவாக்குற மாதிரி குறிப்பாக இவருடைய ஸ்பீச்சே பெண்களுக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீண்டும் அதே அரசியலை கனிமொழி அவர்களை, அதாவது உதயநிதி அடிக்கிறதன் மூலமாக கனிமொழி அவர்களுடைய கிராஃபை ஏற்றினா அது ஒரு வகையில் டிவிகேக்கும் பாசிட்டிவ் அப்படின்னும் உள்ள பல்வேறு கணக்குகளும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ லாஸ்ட் ட்விஸ்டாக நீதிமன்றம் படியேறி இருந்தாங்க. அங்கே உயர்நீதிமன்றம் உதயநிதி ஸ்டாலின் அவரை இன்னைக்கே விடுவிக்கணும் அப்படின்னும் மதிப்புமிகு நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு. அதே நேரத்தில் ஆளும் தரப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விசாரணைக்காக தான் உதயநிதியை அழைச்சிட்டு போகிறோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டுங்க. அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம விரிவாக பதிவு செய்ய தயாராக இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.